சாத்தியமாகுது. ரட்சிப்பினுடைய ஒரு முக்கிய நோக்கமே என்னது? நாம தேவனோட நட்பு வைத்துக் கொள்ளணும். தூரமா இருந்த நாம், தேவனுடைய சத்துருக்களாய் இருந்த நாம், ரோமர் 5 சொல்லுது இல்லையா, இப்போ தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டதன் மூலமா இப்ப நம்ம தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம். நமக்கும் கடவுளுக்கும் ஒரே தடை தான். அவர் கடவுள், நாம மனுஷன்றது தடை கிடையாது. பாவம்தான் தடை. பாவம்தான் தடை. இல்லைங்க, அவர் கடவுள், நம்ம மனுஷன், அது தடை கிடையாது. ஏன்னா அவர் தம்முடைய சாயலையும் ரூபத்திலையும் நம்மளை உண்டாக்கிட்டார். அப்படின்னா அவர் நம்மளோட க்ளோஸ் ஆக முடியும், நாம் அவரோட க்ளோஸாக ஆக முடியும். என்ன தடை? பாவம். இந்த பாவன்ற தடையை தன்னுடைய சொந்த உயிரையே கொடுத்து, ஜீவனையே கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தி அந்த தடையை அகற்றி போடுகிறார். அந்த கர்ட்டனை கிழிக்கிறாரு. இப்போ நாம் தேவனிடத்தில் சேரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நெருங்கலாம். ரட்சிப்புடைய நோக்கமே நாம தேவனிடத்தில் சேரணும். தூரமாக இருக்கிற நாம் கிட்ட வரணும். அதாவது ஒரு உறவில் நுழையணும். நமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் உண்டாகணுன்றது மட்டும் இல்லை, நாம் அவரோட க்ளோஸ் ஆகணும். அது ஒரு முக்கியமான நோக்கம், ரட்சிப்பினுடைய முக்கியமான நோக்கம். ஆபிரகாமினுடைய கேஸில் அதுதான் நடந்திருக்கு. தூரமாக இருந்த மனுஷன், ஜீவனுள்ள தேவனை அறியாத மனுஷன், அவனை கிருபையாய் ரட்சிக்கிறார். கிருபையாய் ரட்சிக்கிறார். ரட்சிப்பினுடைய முழுமையை அவன் அறிந்து கொள்ளல, புரிந்து கொள்ளல. ஆனால் அதனுடைய நிழலாட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மிருகத்தை எடுத்து வெட்டுன்றாரு, ரத்தத்தை சிந்துன்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டம் மூலமாய் ரட்சிக்கிறார் பாருங்க. அப்போ கிருபையா ரட்சிக்கிறார். அவன் தேவனோட இருக்கிற இந்த நட்பை சம்பாதிச்சுக்கல, கிருபையாய் பெற்றான். எங்கேயோ யாரோவா சுற்றி திரிந்துகிட்டு இருந்தான், வெற்றி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த காலத்திலலாம் ஒரு பிள்ளை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க சமுதாயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவன் சபிச்சிட்டார் உங்களை. அப்படி இருந்தான். அப்படி இருக்கிறப்போ தான் தேவன் அவனை அழைச்சார். அழைச்சி அவனுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அவனை போக போக நடத்தி வர்றாரு. அப்போ அவர் அந்த நட்பு ஃபஸ்ட்டு உண்டாகிறதே கடவுளுடைய கிருபை தான், கடவுளுடைய இரக்கம்தான். கடவுள் அவனை அழைக்கிறாரு. அவனோட ஒரு உடன்படிக்கையின் உறவில் அவர் நுழைகிறாரு. இந்த மிருகத்தை வெட்டுன்றாரு, நடுவில் வராரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த நட்பு உண்டாகிறதுக்கு மூல காரணம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். ஆனால் தேவன் அவனோட ஜாயின் பண்ணிக்கிறார் தம்மையே. அதுக்கப்புறம் ஆபிரகாம் அவனும் சில காரியங்களை செய்கிறான். அவனும் தேவனிடத்துக்கு க்ளோஸ் ஆகும்படி என்ன செய்யணுமோ சில காரியங்கள்லாம் சரி. நான் சொன்னது போல் அவன் பர்ஃபெக்டாக தேவனை பின்பற்றல, ஆனாலும் கூட உண்மையாய் பின்பற்றினான். முடிஞ்ச அளவுக்கு தப்பு செஞ்சான், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் தேவனை பிரியப்படுத்தணும்னு பார்த்தான் பாருங்க. தேவன் சொன்ன பல காரியங்களை அவன் செய்தான். தேவனோட இந்த நட்பு இப்படி தான் வேலை செய்யும்.